எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இன்றைக்கி தேங்காய் துவையல் செய்ய போகிறேங்க. குழம்பே இல்லைனாலும் இந்த துவையல் வச்சுட்டு சூடான சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 10 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, கொஞ்சம் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். துவையல் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா வறுபடட்டும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிச்சுன்னா துவையலோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாவையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. கூடவே புளி அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. தேங்காய் லைட்டாக வறுத்த உடனே உப்பு போட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைப்போங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டாங்க. அதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து வறுக்கலைங்க, அப்படியே போட்டிருக்கேன். இப்போ தேங்காய், உளுத்தம்பருப்பு, புளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு ஒன்றும் பதிமாக அரைச்சாச்சுங்க. இப்போ 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எப்பயுமே வந்து துவையல் வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு துவையல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.